அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வரப்போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த 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 ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான். நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லாரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மெயினாக ப்ரொடியூசர்ஸ் கார்த்தி சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தானம் சார், ரத்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வித்து, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் RJ பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம்.